நீங்க வீடு வாங்குங்க, பங்களா வாங்குங்க, ஏன் அரண்மனை கூட வாங்குங்க, ஆனா உங்க ஒய்ஃப் பேர்ல வாங்குங்க. ஏன்னா நீங்க பொண்ணுங்க பேர்ல வீடோ மனையோ இல்ல விவசாய நிலமோ வாங்கும்போது 2% இருந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 1% குறையும். அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டிலையும் 1% கம்மி ஆகிறதுனால உங்களுக்கு நிறைய காஸ்டும் சேவ் ஆகும். அண்ட் ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 0.5 இருந்து 1% வரைக்கும் உங்களுக்கு கம்மியாகும். அதனால நீங்க ஒரு 20 இயர்ஸ்க்கு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து 2 lakhs வரைக்குமே நீங்க சேவ் பண்ணலாம். நீங்க உங்க ஒய்ஃப் பேர்லயும் உங்க பேர்லயும் சேர்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்க அப்படின்னா டபுள் டாக்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க இண்டிவிஜுவலா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா 3.5 வரைக்குமே டாக்ஸ் டிடக்ஷன் இருக்கும். இதுவே உங்க ஒய்ஃப் பேரோட சேர்த்து வாங்குனீங்கன்னா 7 lakhs வரைக்குமே டாக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். சோ இப்போ புரியுதா நான் ஏன் ஸ்டார்டிங்ல அப்படி சொன்னேன்னு? இனிமே நீங்க லேண்ட் வாங்குனீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் பேர்ல வாங்குங்க. சோ லேடிஸ், இந்த ரீல மறக்காம உங்க ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி உங்க பேர்ல வாங்க சொல்லுங்க. எப்ப வரீங்க?